நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பழமை வாய்ந்தது. இந்த நிலையில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடைப்பெயர்ச்சி அடைகிறார். இதற்காக கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சன்னதி முன்பு சனி பரிகார ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக 2 கலசங்கள் வைத்து கும்ப பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ராஜவீதி காவிரி கரையோரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வருகிற சனிக்கிழமை அன்று 28ஆம் ஆண்டாக வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிகழ்வு நடைபெறவுள்ளது. முதல் நிகழ்வாக சனிக்கிழமையன்று காலை 4 மணிக்கு சுப்பிரபாதத்துடன் துவங்கும் நிகழ்வானது 5:40 மணிக்கு பரமபத வாசல் திறப்பு விழா மற்றும் சுவாமி திருவிதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசி விசேஷ பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக சுமார் 20,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆதிகேசவ பெருமாள் கோவில் அருகே உள்ள கோவில் மண்டபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெருமாள் கோவில் பக்தர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக தலைவருமான திருமாவளவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து விசிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பிய திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக தலைவருமான திருமாவளவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கிழக்கு மாவட்ட செயலாளர் அர்ஜுன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து திடீரென அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகள் துறையின் சார்பில் அவர்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை, பருப்பு, பாசிப்பயிறு, பிரெட், பிஸ்கட், தண்ணீர் பாட்டில், போர்வை அடங்கிய உணவுப் பொருட்களை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அனுப்பி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் கீழ்குப்பம் ஊராட்சி பனைமரத்துப்பட்டி அருந்ததியார் காலனியில் நெடுஞ்சாலை ஓரம் ஏற்கனவே உள்ள கழிவுநீர் கால்வாயை சிலர் ஆக்கிரமித்து கால்வாயில் மண் மற்றும் கற்களை கொட்டி அடைத்துள்ளனர். இதனால் கால்வாயில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் ஏராளமாக உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் பரவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலர் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே திருக்கொள்ளிக்காடு கிராமத்தில் மிருதுபாத நாயகி சமேத அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் திருநள்ளாறுக்கு அடுத்தபடியாக உலக பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது. இத்தகைய புகழ்பெற்ற பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த சனி பகவானுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சனி பெயர்ச்சி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி மகா யாகம் மற்றும் பரிகார பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகரம், கும்பம், மீனம் உள்ளிட்ட ராசிகள் கொண்டவர்கள் கலந்து கொண்ட பரிகாரம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அணுக்கை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியா வாசனம், மகா சங்கல்பம் உள்ளிட்ட ஹோமங்கள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்று ஸ்ரீ நவகிரக சனி பகவானுக்கு கலச புனித நீர் ஊற்றப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.